இந்த வீடியோ எப்படி உங்களை ஏமாத்துதுன்னு பாருங்கள். ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோ என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஷேர் பண்ணார். இந்தியன் பிளேயர் வந்து பால் அடித்தோன்னே அது போய் வந்து மேலே பறக்கிற ட்ரோன் மேலே அடித்து கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு. டெஸ்ட் மேட்ச்சில் எந்த காலத்துல ஒயிட் பால் விளாண்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இது வந்து ஒரு ஃபேக் வீடியோ அப்படின்னு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த காலகட்டங்களில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம நம்பிட முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேக் வீடியோ அப்படின்னு இருந்தால் தயவுசெய்து வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சில பேர் வந்து அது ரியலிஸ்டிக்காக ஓகே இது உண்மையான வீடியோ அப்படின்னு நினச்சிருவாங்க. நான் என்ன இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு அப்படின்றது இருக்காது. ஆனால் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு விலங்கு தாக்குற மாதிரி இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் அனுப்பும்போது நிறைய பேர் அது ரியலிஸ்டிக்காக நம்பி வந்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஒன்லி ஃபார் வைரல் ஆகிறதுக்கும் ஃபேமஸ் ஆகிறதுக்கும் அவங்க க்ரோத்துக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள். பட் இந்த மாதிரி விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா சைக்கலாஜிக்கலாக நம்மளே வந்து நிறைய விஷயங்களை நம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்னோட கருத்து. உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சைக்காலஜி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.